ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் திருவருள் அவருடைய பக்தர்களை எப்போதும் காப்பாற்றும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, முருகான்னு சொல்லி நாம் அவரை மனசால நினச்சா போதும், முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது பலவிதமான அற்புதமான பலன்களை நாம் பெறலாம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, அதை நாம் கந்தன் திருவடிகளில் வச்சுட்டு முருகா என்னை காப்பாத்துன்னு நம்பிக்கையோடு முருகனை நாம் அழைத்தால் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கஷ்டம் சின்னதோ பெருசோ முருகன் அருள் இருந்தால் அது சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இங்கே முக்கியமே தவிர்த்து மற்றதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது தான். உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி முருகனை எளிய முறையில் வழிபாடு செய்தாலே போதும், முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தீர்க்க முடியாத வியாதிகளையும் தீர்க்க முடியாத கஷ்டங்களையும் கடன்களையும் அனைத்தையும் போக்க வல்ல அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம். எதன்னா முருகப்பெருமானினுடைய கந்தசஷ்டி கவசம். ஆமாங்க, மனது உருகி முருகப்பெருமான் முன்னால் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக முருகன் முன்னால் அமர்ந்து படித்து விட முடியும். அதை நாம் வழக்கமாக தினமும் செஞ்சால் ரொம்பவே விசேஷம். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் முருகனுக்கு உகந்த சஷ்டி, கிருத்திகை, மாதாந்திரம் வரக்கூடிய இந்த மாதிரியான நாட்களிலும் முருகப்பெருமானை நாம் மனதார நினைத்து நம்பிக்கையோடு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் நிச்சயமாக கந்தனின் கருணை நம்முடைய கவலைகள் அனைத்தையும் போக்கும். கந்தன் இருக்க கவலை எதற்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்குள்ளேயே நாமளே சொல்லிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கடவுள் மேலே நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை குறையாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பவும் கந்தனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நாம் ஒரு கோஷம் போட்டால் போதும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பல், கவலை, கஷ்டம் அனைத்தும் பறந்து விடும். முருகப்பெருமான முருகான்னு சொல்லி நாம் மனசார வணங்கி அவனுடைய பாதங்களை பற்றி கொண்டால் தீர்க்க முடியாத வியாதிகள் தீரும், தீராத கஷ்டங்கள் தீரும், வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். முருகனை வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு முருகப்பெருமானின் திருவருளை நிதமும் நாம் சிந்திப்போம். ஓம் சரவணபவா. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மண்யை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.